பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்களை மூடின வண்ணமாக நாம் நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனுடைய ஆவியானவர் இந்த நாள் இந்த குடியரசு தின விழாவிலே நம்முடைய தேசத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய தேசம் தேவனை அறிகிற அறிவிலே வளரவும், தேவனுடைய மகா பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளிலே நம் சில ஜெப குறிப்புகளுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்று நீர் பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தேசம் தேவனை அறிகிற அறிவிலே வளரட்டும் ஐயா. எங்கள் தேசம் கர்த்தருடைய ஈவுனால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால், கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாகும். ஆண்டவரே, அநேக அற்புதங்களை எங்கள் தேசம் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ளும்படியாகும். எங்கள் தேசம் தேவனுடைய ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படியாகும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குமாக என் நாளில் தேவனுடைய ஈவு வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எங்கள் ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்பீராக, எங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பீராக. இன்றைக்கு இந்த ஜேடிகே டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் ஆம் ஆமென் என்று நீர் பதில் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை அதிசயங்களை திரளாய் நடப்பிக்கிறதற்காக, எங்கள் தேசத்தின் மேலே நீர் மனதுருகுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கு மெய்யாகவே எங்கள் தேசம் தேவனை அறிகிற அறிவிலே வளர போகிறதற்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று சொல்லி உங்க நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே நீர் வாக்கு மாறாதவராக அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்று திருவுளம் பற்றுகிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை நீர் ஏறெடுக்க போகிற தூபம் போல் ஏறெடுக்க போகிற அந்த விண்ணப்பங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றிற்கும் என் ஆண்டவர் திருவுளம் பற்றுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, முதலாவது நாம் நம் நாட்டில் இருக்கிற மலைகள், குன்றுகள், இப்படிப்பட்ட இயற்கை வளங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் அந்த இயற்கை வளங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மண்ணரிப்பு ஏற்பட்டு அநேக உயிரினங்கள் அழிகிறதுக்கு ஏதுவாக, அது மாத்திரமல்ல, இன்னும் நம்ம நாட்டுடைய மலைகளை எல்லாம் வெட்டி எல்லாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் விற்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இந்த நாட்கள் அவங்கெல்லாம் மனம் திரும்பும்படியாக நம் இயற்கை வளங்களை மனிதர்களாகிய நாமும் பாதுகாக்க வேண்டும். தேவன் அதற்கு உறுதுணையாக இருக்கும்படியாக எங்கள் இயற்கை வளங்களை ஆசீர்வதித்து தாங்கப்பா என்று சொல்லி நாம் யாவரும் செபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் மனதுருகுகிறவர் அல்லவா. மலைகள், குன்றுகள், கடல்கள் இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நீரப்பா. ஆண்டவரே, எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி அது எல்லாவற்றையும் எங்களிடத்தில் ஒப்படைத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்களும் எங்கள் ஆண்டவர் வருகிற போது ஆண்டவரே, நாங்கள் அதில் ஏமாற்றுகிறவர்களாக, வஞ்சிக்கிறவர்களாக, அதை அழிக்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு தேவனுடைய வருகையிலே ஆண்டவரே நீர் தந்திருக்கிற இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் கடைபிடித்து அதை பாதுகாக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தான் பாதுகாப்பை பலப்படுத்த முடியாமல் போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு வராதபடிக்கு நாங்கள் எங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற இந்த தேசத்தை நாங்கள் பாதுகாக்கும்படியாக, விசேஷமாக யாரெல்லாம் அந்த மலையை வெட்டி இப்படி மலையை நாம் வேறு நாடுகளுக்கு, வேறு மனிதர்களுக்கு இப்படி கொடுக்க வேண்டும் அல்லது மலையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சந்திக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பீராக. தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிற எண்ணத்தை கொடுப்பீராக. அதில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் பறைசாற்ற நீர் உதவி செய்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அன்று ஆதாம் செய்த அதே தவறை நாங்கள் செய்யாதபடிக்கு நிலத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய கண்மலை ஆனவரே, ஒரு விசை நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆகாதது ஒன்றும் இல்லை என்பதற்கு அடையாளமாய் அப்படி யாரெல்லாம் மலைகள்
வேலிகளை தகர்க்க வேண்டும், குன்றுகளை தவிடுபொடி ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவள் இருதயத்தில் என் ஆண்டவர் நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்று மெய்யாகவே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுகிறதற்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாய் எங்கள் தேசத்தின் மேல் மனதுருகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விசேஷித்த பாதுகாப்பை கொடுங்கப்பா. எங்கள் தேசம் தேவனை அறிகிற அறிவில் வளருகிறதற்கு உதவி செய்கிற கர்த்தர் அப்படியே எங்கள் வேளாண்மையும் ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவர் நீர் அப்படி செய்கிறதற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்முடைய தாது பொருட்கள், கடற்கரை மணல் என்று சொல்லி இப்படி நிறைய காரியங்களுக்கு நம்ம இப்போ அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் இன்னைக்கு கொள்ளையடித்து மணல் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாறைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய தாது பொருட்களை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் தாமே அந்த பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஒரு பாறை ஒரு ஆத்து மணல் எடுக்கணும்னா எத்தனையோ வருடங்கள் ஆகும் என்று கேள்விப்பட்டேன். கவனிங்க, இந்நாளில் நாம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவருடைய இருதய பேச போகிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற அந்த பாதுகாப்பை வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி நம்ம தேசத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஸோ நாம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் ஆண்டவர் இடத்துல மன்றாட போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னால் நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அரசின் சொத்து புறம்போக்கு நிலங்கள் இதெல்லாம் ஆக்கிரமிக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாய் மாற வேண்டும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்னும் வேதம் நிறைய சொல்லுகிற பாருங்க, அநியாயம் செய்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்படணும். ஸோ நம்ம இந்த காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவர் நீர் உம்முடைய ரட்சிப்பை கொடுங்க, எங்கள் தேசம் உண்மையுள்ள ஒரு தேசமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த நாளிலே உங்களுடைய அன்பான கரம் எங்கள் மத்தியில் நீட்டப்படட்டும் அப்பா. இந்த நாளில் உங்கள் அன்பு கரம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசத்தின் தாது பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் தாது பொருட்கள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, கடற்கரை மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இயற்கை வேளாண்மை கொள்ளையடிக்கப்படுகிறது. தேசம் முழுவதுமாய் எனக்கு அழிவுக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிறதை அறிந்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. எங்கள் தேசத்திற்காக வழக்காடுகிற நாட்களின் நாளிலே வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேனப்பா. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் மாறட்டும் ஆண்டவர். எங்கள் தேசம் இஸ்ரவேலை போல் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய், பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய், இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு தேசமாய் எங்கள் தேசம் இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேனப்பா. எங்கள் தேசம் தேவனுடைய ஈவுனாலே நிரம்பி இருக்கிற ஒரு தேசமாய், எங்கள் தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான ஜனங்களாக, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக இருக்க உதவி செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, எங்கள் தேசம் தேவனை அறிகிற அறிவில் வளர வளர ஆண்டவரே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும் என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை சுற்றிலும் ஆண்டவரே இந்தியா ஒரு தீபகற்ப நாடு என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம், அதை அறிந்திருக்கிறோம் ஐயா. தீபகற்பமான இந்த நாடு இன்றைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறதப்பா. ஒரு பக்கத்தில் மலையும் 3 பக்கம் கடலும் சூழ்ந்து இருக்கிற இந்த தேசம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எப்படி உருவாக்கி கொடுத்தீரோ அப்படியே எங்கள் தேசம் காணப்படுகிறதற்கு நீர் உதவி செய்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசம் தேவனை அறிகிற அறிவிலே வளரட்டும். அது மாத்திரமல்ல, எங்கள் தேசம் மிகப்பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் தொடப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அரசு சொத்துக்களையும் புறம்போக்கு நிலங்களையும் ஆக்கிரமித்து ஆறுகளையும் ஏரிகளையும் ஆக்கிரமிக்கிற ஜனங்களின் நாளிலே தொடப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை பெறுவார்களாக. அநேக நன்மைகளை கர்த்தர் செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏராளமான நன்மைகளை செய்யுங்கப்பா. அநேக அற்புதங்களை செய்யுங்கப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்பதற்கு அடையாளமாய் எங்கள் தேசத்தின் மேல் மனதுருகும்படியாய் ஜெபிக்கிற விசேஷமாய் எங்கள் தேசத்தில் இந்திய தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு ஆதாமை போல உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் தேசத்தை பாதுகாப்பதற்காக என்பதை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, தேசத்தை விற்று போடாதபடிக்கு, தேசத்தை பிசாசு கையில் ஒப்புக்கொடாதபடிக்கு, தேசத்தை ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்த்து உண்மையுள்ள மனிதர்களாய் நிலை நிறுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
தேசம் தேவனை அறிகிற அறிவிலே வளரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற பிள்ளைகளாய் காணப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் நாளுக்கு நாளாய் முன்னேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசத்துடைய சிறையிருப்பை மாற்றுவீராக. எங்கள் தேசத்தின் மேலே கர்த்தர் பரிதானமான ஆசீர்வாதங்களை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேக அற்புதங்கள் பரிமாண வளர்ச்சி அடையட்டும் எங்கள் தேசம். எங்கள் தேசம் அநேக நாடுகளுக்கு முன்மாதிரியா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசம் தேவனுடைய ரட்சிப்பை அறிந்து கொண்டு இது கிறிஸ்தவர்கள் நிறைந்த நாடாக, கிறிஸ்து என்கிறவர் மகிமைப்படுகிற ஒரு நாடாக, கிறிஸ்துவே முன்மாதிரியான ஒரு நாடாக இருக்க நீர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்திய அரசியலுக்கு சொந்தமான அரசு நிலத்திற்கு உரியவர்களாக அதை திருடி வைத்திருக்கிறார்கள் தொடப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி இருக்கிறார்களோ, அதை ஆக்கிரமித்து இருக்கிறார்களோ, அவர்கள் மனம் திரும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் தண்ணீர் வராதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறார்களோ, இயற்கை வளங்களை பாதுகாக்காமல் அதை தன் இஷ்டத்திற்கு செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள், அழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தொடப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர், இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க, உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்துங்க. தெய்வம் தாமே அளவற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்கள் தேசத்தை நன்மையினால் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேச தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதாவாகிய நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் அல்லவா. ஆண்டவரே, நீர் ஒருவரை அரசாங்கத்தில் அல்லது நீர் ஒருவரை அதிகாரி ஆக்காவிட்டால் ஒருவனும் அதிகாரி ஆக முடியாது. இந்நாளிலே எங்களுக்கு அதிகாரிகளாக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைவர்கள் நல்ல ஆட்சி செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும். ஒவ்வொரு திட்டங்களும் ஆண்டவரே வேளாண் பொருட்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும். ஒவ்வொரு திட்டங்களும் தாது பொருட்களை பாதுகாப்பதா இருக்கட்டும். அவர்கள் வாயிலிருந்து புறப்படும் கருத்துக்கள் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய், அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் தனக்கானவைகள் அல்ல, மக்களுக்கானவைகளை நோக்கத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் அப்படி செய்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறதற்காய், தாது பொருட்களை பொறுப்பெடுக்கிறதற்காய், இயற்கை வளங்களை கெடுக்கிற குள்ள நரிகள் பிடிக்கப்படுவதாக. வாரும் என் நேசரை, வயல்வெளிக்கு போவோம், அங்கே நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, ஆண்டவரே, நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கொடுக்கத்தக்கதாய், நேசத்தின் உச்சிதங்களை கெடுக்கிற எல்லா குள்ள நரிகளையும் என் ஆண்டவர் நீர் பிடிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் ஆண்டவர் நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.